ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 பிளேயர்ஸ் ஐபிஎல் 2024 மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் போயிட்டு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், டீடைல்டா அதை பத்தி பேசுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே என்னென்ன யார் யாரு அப்படிங்கிறது வந்து தெரியும். ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவை எம்ஐ வந்து இந்த 2024 ஐபிஎல் ஆக்ஷனுக்காக ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு பயங்கரமான ட்ரேட் ஐபிஎல் வரலாற்றிலேயே அப்படின்னு வந்து சொல்லலாம். நிறைய எம்ஐ ஃபேன்ஸுக்கு இது சந்தோஷம், அண்ட் நிறைய எம்ஐ ஃபேன்ஸுக்கு இது சந்தோஷம் கூட கிடையாது. பிகாஸ் அவர் தான் கேப்டன் ஆட போறாரு, எங்களுக்கு எங்க ரோஹித் சர்மா தான் கேப்டன்ங்கிற மாதிரி அவங்க இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, வேர்ல்டு கப்ல இவருக்கு ஒரு ஆங்கிள் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட்டே விளையாடல. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. அவரோட இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும், பயங்கரமா ஃபிட் ஆயிட்டா இருப்பா, கண்டிப்பா கம்பேக் கொடுத்துருப்பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடல் அளவுல பயங்கரமா ஃபிட் ஆயிட்டாரு தான், நான் இல்ல சொல்ல. பட் அந்த கால் இருக்குல்ல, அது கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது, இன்னும் கரெக்டா ஆகலங்கிற மாதிரி தான் நியூஸ் வருது. பிகாஸ் அவரோட ஆங்கிள் இன்ஜுரி இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரெக்கவரி ப்ராசஸ்ல இருக்காரு. அண்ட் இன்னும் அவர் என்சிஏ போகவே இல்லை. அங்க போயிட்டு அவர் ரெக்கவர் ஆகி என்ஓசி வாங்கினா மட்டும் தான் ஐபிஎல் ஆட முடியும். ஸோ அது எப்போ போறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் நாள்ல போகலாம். ஸோ அவரு ஐபிஎல் 2024 ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சூரியகுமார் யாதவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸ் ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தபடியா அவர் அந்த இன்ஜுரியிலேருந்து வெளியில வந்தாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஜரிக்கு போனாரு. ஸ்போர்ட்ஸ் அரீனா அப்படின்னு சொல்லப்படுற குடல் இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கான சர்ஜரி இப்ப முடிஞ்சு அதுல இருந்து ரெக்கவரி ஆயிட்டு இருக்காரு. பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அரீனா வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே ஃபியூ மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. T20 வேர்ல்டு கப் வேற இவருக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால இவர் வந்து என்ன யோசிச்சிருக்காரா, ஐபிஎல்ல பாதி மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட வேணாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு போல. ஸோ ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்பா வெயிட் பண்ணி, ஓகேவா. அதுக்கு அடுத்தபடியா ரிஷப் பண்ட் வந்து ஸ்டில் ரெக்கவரிங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. எஸ், ஆப்வியஸ்லி டெல்லி கேபிட்டல்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்து அவர் வருவாருங்கிற மாதிரி தான் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனா ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நியூஸ் என்ன அப்படின்னா, பிசிசிஐ வந்து ரிஷப் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீகேப்புக்காக வந்து லண்டன் அனுப்ப போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஈவன் தான் அவர் வந்தாலும் எல்லா மேட்சும் ஆட மாட்டாரு, சும்மா ஃபர்ஸ்ட் ட்ரையல்ஸ் மாதிரி கொஞ்சம் மேட்சஸ் ஆட வைப்பாங்க. ஈவன் தோ விக்கெட் கீப்பிங் பண்ண சான்ஸே இல்லைங்கிற நியூஸ் தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்ச அவர் லண்டன் போறார் ரெக்கவரிக்காக அப்படின்னா ஐபிஎல் ஆடுறதுக்கு சான்சஸ் இல்லை. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு அடுத்தபடியா ரஷித் கான், எஸ், ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா நடந்த T20 சீரீஸ் அவர் மிஸ் பண்ணாரு. பிகாஸ் அவருக்கு ஒரு பேக்ல சர்ஜரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிருக்காங்க. அதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காரு. ரீசெண்டா நடந்த PSL வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பங்கேற்காம புல் அவுட் பண்ணிருக்காரு. அண்ட் ஐபிஎல் 2024 அவர் கலந்துக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. பிகாஸ் அவருக்கான ரெக்கவரி டைம் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. T20 வேர்ல்டு கப் வேற இருக்கு அப்படிங்கிறதுனால ஐபிஎல் அவர் புறக்கணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற நியூஸ் வருது. பிகாஸ் அவரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாட்டுக்காக ஆடுறவர், ஐபிஎல் தாண்டி அவருக்கு ஒரு நாடு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால மேபி ரஷித் கான் வந்து இந்த ஐபிஎல் 2024 மிஸ் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்மளோட முகமது சமி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2023 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் எந்த கிரிக்கெட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடல. பிகாஸ் அவருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆங்கிள் இன்ஜுரி வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்தியா டெஸ்ட் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால அவர் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ஆங்கிள் இன்ஜுரி சரியாகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போனதுக்கு அப்புறம் ஸோ ஆப்வியஸ்லி வந்து அவரால் விளையாட முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் எப்படி ரிஷப் பண்ட லண்டன் அனுப்ப போறாங்களோ அதே மாதிரி சமியையும் லண்டன் அனுப்ப போறாங்க பிசிசிஐ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ட்ரீட்மெண்ட்டுக்காக. ஸோ அதனால மேபி ஃபியூ மேட்சஸ் ஐபிஎல் 2024 அவர் மிஸ் பண்ணலாங்கிற நியூஸஸ் வந்து பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ண போற பிளேயர்ஸ். ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸ் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களை சந்திக்கிறேன். அனிதர் பாஃப்ரம், திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே. நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்ல டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீம் நினைவாக்கவே ராஜலட்சுமி யூனிவர்சிட்டில இருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு சமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபிள் பிரைஸ்ல வித் 0 காஸ்ட் EMI ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டை அப் இருக்கு. சோ உங்களோட கரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கரியரை லிஃப்ட் பண்ணுங்க.